கர்த்தருடைய உன்னதமான நாமம், அவருடைய கிருபை மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய நாமங்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். பெயர்கள், நாமங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு நபரை அடையாளப்படுத்துவதற்காக அவருடைய பண்புகள், அவருடைய அந்தஸ்து, அவருடைய அதிகாரம், இதையெல்லாம் தாங்கி பிடித்திருப்பது தான் ஒருவருடைய பெயர் அல்லது நாமம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கடந்த வகுப்பிலும் கூட அப்படியாக தேவன் தம்முடைய நாமத்தை, தம்முடைய பெயரை மனிதர்களாகிய நமக்கு வேதாகமத்தின் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் எப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார், பெயர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் தம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திலிருந்து அவர் தாராளமாக தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பெயர்களின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய பண்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமாக வாழ வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த நாமங்கள். ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அவள் ஜீவனுள்ளோருக்கு தாயானவள், ஆகவே அவள் ஏவாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாள். அது மட்டுமல்ல, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் அவர் பெயரிட்டார் என்று சொல்லி 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் என்னென்ன பெயர்களை அந்த ஜீவராசிகளுக்கு, ஜீவ ஜந்துகளுக்கு பெயரிட்டாரோ அதுவே அவைகளுக்கு பெயரானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பெயர் ஒரு நபருடைய அடையாளத்தை அது குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். மோசே நீர் யார் என்று கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். மனிதர்கள் தேவனுக்கு நாமத்தை கொடுப்பது அல்ல, தேவன் தம்முடைய நாமத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பெயரை சூட்டுவார்கள், பெயரிடுவார்கள். ஆனால் தேவனுக்கு எந்த ஒரு மனிதனும் பெயர் சூட்டவில்லை. மாறாக தேவன் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் தம்முடைய நாமத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய நாமங்களை குறித்து நாம் அப்படியாக சிந்தித்தோம். கடந்த வகுப்பிலும் கூட அப்படியாக எல்ஷடாய் என்ற நாமத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த பெயர்களின் வாயிலாக கர்த்தருடைய குணாதிசயத்தை, பண்புகளை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இது பிரத்யேகமாக தேவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய நாமங்களாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே வாசிக்கிறோம், நான் என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி யாத்ராகமத்திலே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி யாத்ராகமம் 20 அதிகாரத்திலே கட்டளையாக கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் மலையிலே வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளையையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய நாமம் என்பது வேற ஒரு மனிதனுக்கோ வேற ஒரு பொருளுக்கோ கொடுப்பதை, அடையாளப்படுத்துவதை தேவன் முற்றிலுமாக வெறுக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான தேவன் வெறுக்கிற பாவமாக இருக்கிறது என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனுக்கு மட்டுமே சூட்டக்கூடிய, தேவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நாமங்களாக இவைகள் காணப்படுகிறது. இது தேவனுடைய பண்புகளை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாமத்தை
வேறொரு மனிதர்கள் எடுத்துக்கொள்வது என்பது அது தேவனுடைய மகிமையை எடுத்துக்கொள்வதாக கர்த்தர் கருதுகிறார். அதற்காக கர்த்தர் மிகவும் கோபப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இது தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய உரிமையை சார்ந்ததாக இது இருப்பதை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்மை பிதாவாக அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு விதமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது பிதா என்ற நிலைமையிலே அவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய விதத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை பிதாவாக அழைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது நம் பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை என் பிதா என்று சொல்லி அழைக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, மத்தேயு 6:9 சொல்லப்பட்டபடி ஜெபத்திலே எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைக்கும்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனோடே நாம் நெருங்கும் பொழுது அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே தேவன் பழைய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்பட்ட அந்த அதே பதத்திலே மனிதர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று கூறாமல் அதைவிட இன்னும் அதிக நெருக்கமாக அவர் நம்மோட அப்பா பிதா என்ற நிலைமையில் அவர் வருகிறார், ஒரு மிக முக்கியமான உறவுக்குள்ளாக வருகிறார் என்பதை புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவானது பழைய ஏற்பாட்டை விட மிக நெருங்கிய நிலைமையிலே இருக்கிறது என்பதை புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய நாமங்கள் அது எப்பொழுதுமே தனித்துவமானதாக காணப்படுகிறது. அந்த நாமங்களுக்கென்று பிரத்யேகமான பரிசுத்தமானது காணப்படுகிறது. இந்த பரிசுத்தமான நாமங்கள் வேறு ஒரு நபர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்பதை வேதாகமம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனை சகல பயத்தோடே நாம் சேவிக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. உதாரணமாக உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? இங்கே வாசிக்கும் பொழுது பிதா என்ற நிலைமையிலே அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். சங்கீதம் 103:13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் தேவன் பிதா என்ற நிலைமையிலே அவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் அதிகமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவானது பிதா பிள்ளைகள் என்ற நிலைமையிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக உணரக்கூடிய வாய்ப்பை, இன்னும் அதிகமாக தேவனுடைய அன்பு நம்மேல் பொழிந்தருளி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் நம்மேல் வைத்த அன்பானது இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை புதிய ஏற்பாடு ஆணித்தரமாக சொல்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய நாமங்களை குறித்து அந்த நாமத்திற்குரிய எல்லா பயத்தையும் பக்தியையும் அந்த தேவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய கனமும் உண்டு என்பதை இந்த நாமங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஏனோ தானோ என்று தேவனுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கக்கூடாது. விசேஷமாக இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய நாமத்தை அவர்கள் எவ்விதத்திலும்
அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தேவனுடைய நாமத்தை பொதுவாக அவர்கள் பொது இடங்களிலே கூட உச்சரிப்பதற்கு மிகவும் பயத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்திற்கென்று பிரத்யேகமான வழிமுறைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கலாச்சார வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கடந்த வகுப்பிலே நாம் முதலாவது நாமமாக எல்ஷடாய் என்ற அந்த நாமத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 7 முறை அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி உணவளித்து அதை பலப்படுத்தி அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார்களோ அதுபோல கர்த்தர் தம்மால் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அப்படியாக சந்திக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக தம்முடைய பெயரை தம்முடைய நாமத்தை அவர் ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற நாமங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறது ஏல் எலியோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமம். இது பழைய ஏற்பாட்டிலே நாம் ஏறத்தாழ 28 முறை இது அழைக்கப்படுகிறது. ஏல் எலியோன் என்ற இந்த ஒரு நாமம். அதிலும் 19 முறை சங்கீத புஸ்தகத்திலே அது உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது முதல் முறையாக ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் 18வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது உன்னதமான தேவன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். த மோஸ்ட் ஹை. ஏல் எலியோன் என்ற இந்த ஒரு பெயரானது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இங்கே ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கோடு நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணை குறித்து இங்கே எழுதப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே மெல்கிசேதேக்கு இப்படியாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவனை ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி சாலோமின் ராஜாவாகிய இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உன்னதமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் என்ற ஒரு நாமத்தை இங்கே உச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட வேண்டியவராக இருக்கிறார். ஒரு ராஜா கர்த்தரை அடையாளப்படுத்தும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார். அப்படியானால் எல்லா ராஜாக்களை விட தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் ஏகாதிபத்தியம் உள்ளவர். அவர் யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அதிகாரமும் அவரிடத்திலே உண்டு. அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். ஒரு ராஜா ஆபிரகாம் இடத்துல வரும் பொழுது ஆபிரகாம் ஒரு ராஜாவை பெரியவராக நினைப்பது இயல்பு. ஆனால் அந்த ராஜா சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் உன்னதமான தேவன் அவர் கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு நிலைமையிலே நாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாவத்தினுடைய சூழ்நிலைமையிலே நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய அந்தஸ்து இவைகள் உயர்ந்தது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர் மட்டுமே உயர்ந்தவராக இருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நடப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை
எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதத்திலும் நாம் சிறந்தவர்கள், நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்கக்கூடாது. தேவன் மட்டுமே உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் மட்டுமே ஏகாதிபத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு மட்டுமே எல்லா அதிகாரமும் உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்றாலும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மையாக தோன்றக்கூடிய காரியங்கள் என்பதை மட்டும் தேவன் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அவருக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக இந்த ஆதியாகமத்தில் நாம் சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம், 78வது அதிகாரம் 35வது வசனம் ஆகிய இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய நாமம் அதோனாய் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதோனாய் என்றால் எஜமானர் என்று சொல்லி அர்த்தம். இது பழைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 434 முறை இது உபயோகப்படுத்தப்படுகிறது. அதிகமான முறை அதோனாய் என்ற இந்த ஒரு பதமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே ஏறத்தாழ எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சில இடத்திலே யெகோவா, சேனைகளின் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் எபிரேய மொழியிலே அப்படியாக கொடுக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான தேவனுடைய நாமங்கள் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதோனாய் என்ற ஒரு வார்த்தையானது 434 முறை பழைய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக ஏசாயா, எசேக்கியேல் போன்ற இந்த ஒரு புஸ்தகத்திலே அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் மட்டும் ஏறத்தாழ 200 முறை அதோனாய் என்ற ஒரு வார்த்தையானது வரக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்திலே 11 முறை அதோனாய் என்று உபயோகப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக சங்கீதம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், சங்கீதம் 15 2வது வசனம், 1-2 வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் அவர் சொல்லும் பொழுது, நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உனக்கு பலமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே, அதாவது கர்த்தராகிய எஜமானரே, நீர் எஜமானராக இருக்கிறீர், நீர் ஒருவரே ஓனராக இருக்கிறீர், நீர் ஒருவரே எஜமானர், நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா உரிமையாளராக நீர் காணப்படுகிறீர். ஆகவே நீர் சொல்லும், நீர் செய்யும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லக்கூடியதை இங்கே நாம் பார்க்கிறோம். இது ஒருமையிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, இது பன்மையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே திரித்துவ தேவனை இது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதோனாய் என்றால் இது பன்மையிலே உபயோகப்படுத்துகிறது. அதோன் என்றால் அது ஒருமையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒருமையிலே சொல்லக்கூடிய இடத்துல 215 முறை அது மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. அதோன் அதாவது சில நபர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களை எஜமானர் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அதை அதோன் என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரை குறிக்கும் பொழுது அது அதோனாய் என்று சொல்லி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக யாத்ராம புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், யாத்ராமம் 20 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம்.
அது 34 23வது வசனம், 34வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ மை லார்ட்ஸ், இது பன்மையிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஆகவே தேவன் எஜமானராக, திரித்துவ தேவன் எஜமானராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எஜமானராக இருக்கிறார், அவர்தான் உரிமையாளராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஒரு பதத்தை நாம் வாசிக்க முடியாவிட்டாலும், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒரு கருத்தானது, இந்த ஒரு உபதேசமானது இருப்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயுவின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே நாம் அழைப்பதை பார்க்கிறோம். நாம் உக்கிரானக்காரர்கள், நாம் ஒரு மேலாளராக இருக்கிறோம், உரிமையாளராக தேவன் இருக்கிறார் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் உக்கிரானத்துவம் வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூப்பர்களை குறித்து வேதாகமத்தில் நாம் தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுதும் உக்கிரான வேலையை செய்கிறவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் மேலாளராகத்தான் இருக்கிறோமே ஒழிய உரிமையாளராக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமம் அழைப்பதல்ல. உரிமையாளராக கர்த்தரே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா உரிமையும் கர்த்தருக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீர்மானத்தையும் எடுப்பதற்கு கர்த்தருக்கு உரிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கிறேன், நான் எனக்கு பிடித்தது போல்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நினைப்பது உண்டு. பிரியமானவர்களே, அது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானிப்பதை செயல்படுத்துவதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய தீர்மானத்தை செய்வதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பிரியமானவர்களே, பரமண்டலத்திலே தேவனுடைய விருப்பம் எப்படி நிறைவேற்றப்படுகிறதோ அதே போல பூமியிலே கர்த்தாவே என் மூலமாக உம்முடைய சித்தம், உம்முடைய பிரியம், உமக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை மட்டுமே என் மூலமாக செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எஜமானராக நாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்திலே நாம் எஜமானர் இல்லை, கர்த்தரே எஜமானராக இருக்கிறார். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்கு நாம் எஜமானர் இல்லை, கர்த்தரே எஜமானராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளிலே நாம் எஜமானராக இல்லை, கர்த்தரே எஜமானராக இருக்கிறார். நம்முடைய உறவுகளிலே நாம் எஜமானராக இல்லை, கர்த்தரே எஜமானராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய அனுதின ஜெபத்திலே கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, அதோனாயாகிய எஜமானரே நீரே கர்த்தாவே செய்யும் என்று சொல்லி எஜமானருக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டிய உண்மையுள்ள வேலைக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோமா? நாம் வேலைக்காரராக இருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எஜமானராக இருக்கும் பொழுது அவருடைய உண்மையுள்ள வேலைக்காரனாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அவர் சொல்வதற்கு முன்பாகவே செய்ய வேண்டிய கட்டளை நிறைவேற்றக்கூடிய வேலைக்காரராக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக தேவனுடைய இன்னொரு நாமத்தை நாம் பார்க்கும் பொழுது யெகோவா, யாவே, ஆங்கிலத்தில் ஜெகோவா, லார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஏறத்தாழ 6519 முறை யாவே, யெகோவா என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையும் கூட தேவன் எஜமானராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்திலே இது உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும்.
ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே முதல் முறையாக இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நாளிலே அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு தேவன் உண்டாக்கினார். அவரே உரிமையாளர், யெகோவா என்று சொல்லி இங்கே அழைக்கிறார். அவர் தம்மை யெகோவா என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அதிகமாக இந்த ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தி அவர்கள் ஜெபிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். ஆகவே யெகோவாவாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது இதுவும் கர்த்தர் உரிமையாளர் என்ற நிலைமையிலே இது உபயோகப்படுத்தப்படுகிறது. இது பொதுவாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் மட்டுமே நித்திய ஆட்சியாளர் என்ற நிலைமையிலே இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. அவர் நித்திய ஆட்சியாளர் என்பதை, மெய்யான ஆட்சியாளர் என்பதை இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக யெகோவா நிசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யெகோவா நிசி, கர்த்தர் அதிசயமானவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இதுவும் கூட பழைய ஏற்பாட்டில் யாத்ராமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே இது உபயோகப்படுத்தப்படுகிறது. யாத்ராமம் 17:15வது வசனம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்கே கர்த்தர் மட்டுமே இருப்பவர், சிங்காசனம் கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் மட்டுமே என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர், நித்தியமாக இருக்கக்கூடியவர். அவருடைய செய்கையானது அமலேக்கோடு நித்தியமாக தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்லி இங்கே வசிக்கிறோம். அந்த விரோதமாக, இவர்களுக்கு விரோதமாக இது இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நித்தியமாக இருக்கக்கூடியவர், தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். அவர் மட்டுமே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகம், அவர் தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் அவர் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆபத்துகளுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதையும் இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே போர்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்த உலகத்திலே பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் வருடங்களாக அப்படியாக இருக்கக்கூடிய தேசம் என்றால் அது இஸ்ரேல் தேசமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் கர்த்தர் அவர்களுடைய அடைக்கலமாக என்றென்றைக்கும் இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உற்சாகமாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் இருக்கிறாரா என்ற நிலைமையிலே நாம் சோர்ந்து போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறாரா என்ற நிலைமையிலே நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றென்றைக்கும் நம்முடைய கூட இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம் அதுவாக இருக்கிறது. அவர் பூமியின் கடைசி பரியந்தம் நம்முடைய கூட இருக்கிறார். யோபு சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக சோதிக்கப்பட்ட நபராக யோபுவை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த யோபு சொல்லும் பொழுது கடைசி நாளில் அந்த மீட்பரை நான் காணுவேன், அவர் கடைசி நாளில் என்னை எழுப்புவார், அன்றைக்கு அவரு என்னோடே கூட இருப்பார் என்று சொல்லி யோபு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடே என்றென்றைக்கும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். நாம் சோர்ந்து போகும்போது, கவலைப்படும் பொழுது, நாம் பிரச்சனையிலே துவண்டு போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யெகோவா நிசியாக நம்மோடு இருக்கிறார்.
நமக்கு ஆபத்துகள் வரும் பொழுது அவர் நம்மை தனியே விட்டு விட்டு போகக்கூடிய ஒரு தேவன் அல்ல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி நான் உனக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக அவர் யெகோவா நிசியாக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக யெகோவா ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, இதை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 23வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது யெகோவா வாகிய தேவன் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யெகோவாவாகிய தேவன் மெய்ப்பராக அவர் நமக்கு காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நண்பராக நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை அவர் நடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த சங்கீதம் 23 நாம் வாசிக்கும் பொழுது அவர் புல்லுள்ள இடத்தில் நம்மை மேய்க்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பராக அவர் இருக்கிறார். நமக்கு நல்ல வழிகளை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் வழி எது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே மக்கள் தங்களுக்கென்று வழிகாட்டியை பலரை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் படித்து 10வது முடிக்கும் பொழுதே உங்களுக்கான வழிகாட்டி என்று சொல்லி யாரோ ஒருவரை அழைத்து நீங்கள் இதை படியுங்கள், இது உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய மெய்ப்பராக கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நன்மை என்பதை அவர் காண்பிக்கக்கூடிய ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:6 நாம் வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிதாவினிடத்திலே நம்மை அழைத்து கொண்டு போகிற ஒரு நல்ல மேய்ப்பராக தேவன் காணப்படுகிறார். நாம் 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பிரதான மெய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை மோசம் போக்காத ஒரே மெய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யாகவே தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மேய்த்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். சங்கீதம் 80வது சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 80வது சங்கீதம் அதனுடைய 1 வசனத்திலே, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்தி வருகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லக்கூடிய ஆசீர்வாத வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மெய்ப்பனாக இருக்கிறார், இஸ்ரவேலின் மெய்ப்பனாக இருக்கிறார், யோசேப்பின் மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார், மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நமக்கு யார் ஆதரவு என்று சொல்லி நாம் கலங்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆதரவாக இருக்கிறார் என்பதை அவருடைய நாமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை இந்த நாமங்களின் மூலமாகத்தான் நாம் உணர்ந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரிக்கக்கூடியவராக அவர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யெகோவா ராஃபா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய இன்னொரு நாமமாக யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்றால்
கர்த்தர் குணமாக்குகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யெகோவா ராஃபா. யாத்திராமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கே தமிழில் பரிகாரி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் குணமாக்குகிறவர். பரிகாரி என்றால் குணமாக்குகிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் நித்தியமாக உன்னை குணமாக்குகிறவர். பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா. யெகோவா என்றால் இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே உனக்கு எப்பொழுதும் குணமாக்குகிற கர்த்தராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நித்தியமான குணமாக்குதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மீக ரீதியிலான குணமாக்குதலை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 103வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக அவர் காணப்படுகிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டதினாலே, நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய காயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய காயங்களை குணமாக்குகிறது. அவருடைய காயங்கள் நம்முடைய சரீர பிரகாரமான காயங்களை குணமாக்குகிறது. அவருடைய காயங்கள் நம்முடைய உறவுகளுக்கு இடையான காயங்களை அது குணமாக்குகிறது. பிரியமானவர்களே, ஈக்வடார் என்ற பகுதியிலே ஜிம் எலியட் என்ற வாலிப பிராயத்திலே இருந்த அந்த குடும்பத்தின் தலைவன் ஜிம் எலியட், அவர் ஊழியத்திற்காக அங்கே படிப்பறிவில்லாத ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தேவனை அறிவிக்கும்படி அவர் கடந்து சென்றார். அங்கே சென்ற வேளையிலே அந்த மனிதர்களால் அவர் கொலை செய்யப்பட்டு அவர்கள் அவரை கொன்றார்கள். ஆனால் அதற்கு பின்னாக தலைமுறையினர் வரும் பொழுது திரும்ப அந்த கொன்ற அந்த ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஜிம் எலியட்டுடைய பிள்ளைகளுடைய கைகளிலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு அந்த பகுதியிலே தேவனுடைய சபை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தன்னுடைய தகப்பனை கொன்ற ஒரு மனிதனுக்கு எப்படியாக மன்னிப்பை கொடுக்க முடியும்? காரணம் தேவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, தேவன் குணமாக்குகிறார். உறவுகளுக்கு மத்தியின் காயங்களை கர்த்தர் குணமாக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய காயங்களை குணமாக்குகிறவர், நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிறவர். அவரே பரிகாரியாகிய கர்த்தராக அவர் காணப்படுகிறார். பூமியில் அவர் வாசம் பண்ணின பொழுது அவர் அநேக மக்களுக்கு சரீர பிரகாரத்திலே காயங்களை அவர் குணப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவர் ஆத்மீக ரீதியிலே நம்முடைய பாவ காயங்களை அவருடைய தழும்புகளால் அவர் குணமாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தரே இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரே இருக்கிறவர். இஸ்ரவேல் எருசலேமிலே அவர் நித்தியமாக இருக்கிறவர் என்பதனுடைய அடையாளமாக இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுது. எசேக்கியேல் 48வது அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் 48வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். எசேக்கியேல் 48:35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். பிரியமானவர்களே,
எருசலேமுக்கு யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் என்றென்றைக்கும் எருசலேமிலே இருக்கிறார் என்பதனுடைய ஒரு அர்த்தமாக இந்த நாமமானது அடையாளப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் எருசலேமை கைவிடுவதில்லை என்பதை இந்த வார்த்தையானது கூறக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எருசலேமை மட்டுமல்ல, அவர் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர். அவர் என்றைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கைவிடாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் அல்லது எருசலேம் என்ற ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். அவர் தூதருக்கு கை கொடாமல், அவர் மனிதர்களாகிய பாவத்தில் விழுந்து போன நமக்கு அவர் கை கொடுத்து நம்மை அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் யெகோவா ஷம்மாவாக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யெகோவா சிதேக்கனு, அப்படி என்றால் கர்த்தரே நீதியுள்ளவராக அவர் காணப்படுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எரேமியா 23வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நீதியாயிருக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயங்களை நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரே நீதியுள்ளவர் என்பதை நாம் பிடித்து கொள்ள வேண்டிய பண்புகளாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டக்கூடிய தேவன், நமக்கு நீதியை பெற்றுத்தரக்கூடிய தேவன். நாம் எந்த விதத்திலும் வழக்காடுவ வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு யாராவது துரோகம் இழைக்கும் பொழுது, நமக்கு யாராவது பிரச்சனைகளை இழைக்கும் பொழுது, நாம் தேவனுடைய யெகோவா சிதேக்கனு என்ற நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்முடைய நீதிபரராக இருக்கிறார். அவர் நீதியாயிருக்கிற கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்திலே நாம் முறையிடும் பொழுது நமக்கான நீதியை நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பெயரானது கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யெகோவா மெகோதெஷ்கேம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, அதாவது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே 2 முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. யாத்ராகமம் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலும், லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் அதனுடைய 31வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். லேவியராகமம் 28லும் கூட நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அனுதினமும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய பாதத்திலே நாம் உட்கார்ந்து நாம் வேதம் வாசிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய அகத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய, நாம் வீழ்ந்து போகக்கூடிய அந்த பாவத்தின் தந்திரத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது கர்த்தராக அவர் காணப்படுகிறார். நம்மை அந்த பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கர்த்தராக அவர் நம்மை இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் அங்கே இப்படியாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 15வது வசனம் 16வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அழுக்குகளையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு நாள் அவருடைய பரிசுத்தத்தின் அந்த ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே நமக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அவருடைய நீதிகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தின் உடைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய சுயமான நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இந்த அழுக்கான கந்தையை அவர் மாற்றி இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நீதிமான்களாக்கப்பட்ட நம்மை அனுதினமும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய வேத எழுத்துக்களால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 25வது வசனத்திலிருந்து, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவருக்கு முன்பாக நாம் கரைதிரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக நிறுத்துவதற்காக அவர் சபைக்காக வேண்டி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய அன்பு காரணமாக இருந்தது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளினால் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அல்ல. அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் காண்பிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அது நிழலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஏல் ஓலாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமம், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்றால் கர்த்தர் நித்தியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் முடிவில்லாதவராக நித்தியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். அவர் இட்டர்னல் காட், நித்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33 வசனத்தில், எரேமியா 10:10வது வசனத்தில், ஏசாயா 26:4வது வசனத்தில் இந்த ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிப்போம். எரேமியா 10:10, கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். நித்திய ராஜா என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அவர் நித்தியம் உள்ளவர், அவர் முடிவில்லாதவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்தியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் வெளிப்படுத்தலை விசேஷத்தில் வாசிக்கும்போது அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தும் இல்லாத தேவனாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 9:6வது வசனத்தில் வாசிக்கும் போது நித்திய பிதா, நித்தியத்திற்குடைய பிதாவாக அவர் காணப்படுகிறார், நித்தியத்தினுடைய உறைவிடமாக அவர் காணப்படுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கும் போது நாம் அவருக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது என்பதை அங்கே யோவான் சீஷன் குறிப்பிடுகிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம், அழியாத ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன்
நித்தியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக எலோஹிம் என்ற ஒரு வார்த்தை, இது பழைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 2000 முறை உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனமே எலோஹிம் என்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் நியாயாதிபதி என்ற ஒரு அர்த்தத்திலே இந்த வார்த்தையானது உபயோகப்படுத்தப்படுகிறது. அவருக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர்த்தராக அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரே எல்லாமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏல் என்றால் வல்லமை என்று, ஸ்ட்ராங் என்று பொருள். ஆகவே அவர் சர்வ வல்லமையிலே அவர் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உருவாக்கக்கூடியவர். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கள் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். மறுபிறப்பின் வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். நாம் அவரிடத்தில் சேரும் பொழுதெல்லாம் புதிய புதிய துவக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணம் நீதிமானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன் அல்ல, அவனுடைய முயற்சிகள் அல்ல, மாறாக புதிய துவக்கத்தை கொடுக்கிற கர்த்தரால் இது நிகழக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது குவன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது வைராகியமுள்ள தேவன், ஜெலஸ், வைராகியமுள்ள தேவன். யாத்ராமம் 20வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் யாத்ராமம் 20:5வது வசனத்தை வாசிப்போம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன், வைராகியம் உள்ள தேவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படியாக வைராகியம் பாராட்டுகிறார், இந்த மனைவி எனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று சொல்லி வைராகியம் பாராட்டுகிறார். அவள் தன்னை மட்டுமே புகழ வேண்டும் என்று சொல்லி எப்படியாக வைராகியம் பாராட்டுகிறார். அதுபோல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை மட்டுமே நாம் நமஸ்கரிக்க வேண்டியவர்களாக, அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயரிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 29வது வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் வைராகியம் உள்ளவர், அவர் சொன்னதை அவர் மாற்றிக்கொள்ளாத தேவன். நாம் இந்த தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் என்ற நிலைமையிலே நாம் அவரை சேவிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யெகோவா ஈரே என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆதியாகமம் 24:14 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடச் சென்ற பொழுது அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது போல அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அதினதி நேரத்தில் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். யெகோவா ஈரே. பிரியமானவர்களே, பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், அவரே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளையை
அவர் பூர்த்தி செய்தார். அந்த பலியை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஆட்டுக்குட்டியை அவர் கொடுத்து அதை பூர்த்தி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் பூர்த்தி செய்ய வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய யெகோவா ஈராக அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யெகோவா ஷாலோம், தேவனே நம்முடைய சமாதானமாக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாக அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய சமாதானமாக இருக்கிறார். கீழே கர்த்தர் நம்முடைய சமாதானமாக இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். உலகம் கொடுக்கிறபடி நான் சமாதானத்தை கொடேன், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் யெகோவா ஷாலோமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமாதானம் அது என்றென்றைக்குமாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கும்போது யெகோவா ஷாபோத் என்று சொல்லும்போது கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ 285 முறை இந்த வார்த்தையானது திரும்ப திரும்ப இது வரக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களில் அவர் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். நமக்கு எதிராக வரும் பொழுது அவர் நம்முடைய சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியாக இருந்தார், நமக்கும் கூட அப்படியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவரை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அந்த பொருள்களின் வாயிலாக நாம் தேவனோடு உறவு கொள்ளுகிறோம். தேவனோடு நாம் இன்னும் அதிகமாக நெருக்கமடைகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைமையில் வரும் பொழுதும் இந்த நாமத்தை நாம் சொல்லி நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை நாம் எப்படி ஆகிலும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் அழைக்கிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் எந்த ஒரு நாமத்தையும் நாம் கொடுக்கவில்லை. அவருடைய நாமம் அதுவாக இருக்கிறது. ஆகவே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் அநேகருக்கு வெளிப்படுத்தாமல் அவர் எவருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். இன்று உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் அந்த நாமத்தை பற்றி கொண்டு அவரை சேவிப்போம். அவருக்கு முன்பாக சகல பயத்தோடே, சகல தாழ்மையோடே, சகல விதமான கீழ்ப்படிதலோடே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய எஜமானராகி அவருடைய கடத்தில் ஒப்படைத்து அவருக்கு பிரியமாக வாழ கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் இரக்கம் செய்வாராக. ஆமென்.